ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஐடியாஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை மூடி போட்டு விட்டுடலாம். டைட்டாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மூடிக்கு மேலே நான் கட் பண்ணுற மாதிரி ஆஃப் சர்க்கிள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பேக் சைட் போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மோகன், அன்னபூரணி, திவ்யா, ஜஷ்வந்த், சுமதி, மேனகா, தையல் நாயகி, நந்து, பிரியா, கனகவல்லி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரிமூவ் பண்ண பிறகு இதை நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி கிஃப்ட் ரேப்பரோ ஃப்ளவர்ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. டிவிக்கு பக்கத்தில் ஒரு ஹூக் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரிமோட் ஸ்டாண்டை வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் ரிமோட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பில்லோஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வாஷ் பண்ண முடியாதுங்க. ஸோ பில்லோஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எந்த பவுடர் யூஸ் பண்ணுறோமோ, துணி பவுடராக இருக்கட்டும் இல்லை டிட்டர்ஜென்ட் லிக்விடாக இருக்கட்டும், ஏதாச்சும் அந்த லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லஞ்ச் டவல் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கக்கூடிய டவல் எடுத்துக்கோங்க. அந்த டவலில் க்ளீன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அழுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த லஞ்ச் டவலை அந்த சோப்பு தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி பில்லோஸ்லாம் இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த பில்லோக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. ஃபுல்லாக வந்து நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கவரை மட்டும் நம்ம அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு வெயிலில் வந்து ஒரு 2 hours காய வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுடைய பில்லோ வந்து துவைச்சி முடித்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள், லஞ்ச் டவல் எடுக்கும்போது அந்த லஞ்ச் டவல் ரஃப்பாக இருக்கிறதால உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து அந்த லஞ்ச் டவலில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து 2 பில்லோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சோஃபாவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்டி பில்லோஸையும் நம்ம இந்த மெத்தட்லேயே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. சோஃபாவில் வைக்கக்கூடிய பில்லோஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி குழந்தைங்கள்லாம் கீழே போட்டு ரொம்ப விளையாடி அழுக்காக்கிடுவாங்க. அந்த பில்லோவையும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி ஈஸியாக வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிடலாங்க. பில்லோஸை காய வைக்கிறதுக்கு தரையில் வச்சு காய வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அன்னகுண்டானில் போட்டு காய வச்சுங்க அப்படின்னா ஈஸியாக காய வச்சு எடுத்துடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த பில்லோவை திருப்பி போட்டு காய வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸஸ்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. நம்ம மெடிசன்லாம் தீர்ந்து போன பிறகு இந்த பாக்ஸை தூக்கி குப்பையில் தான் போடுவோம். அப்படி போடாமல் இந்த பாக்ஸை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் இந்த மெடிசன் பாக்ஸஸை கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சைட் போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி ஸ்டாப்லர் பண்ணேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஒரு போர்ஷன் ரெடி பண்ணிவிட்டேன். கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷனையும் நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு பாக்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸையுமே நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து எல்லா சைட்லையுமே ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு இந்த 2 பாக்ஸையும் அட்டாச் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணிட்டேன் சென்டரில். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்காக கிஃப்ட் ரேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக சைடில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸையும் 4 பக்கங்களையும்
அழகாக நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு வேறு எந்த கம்முமே தேவை கிடையாது. ஜஸ்ட் ஃபெவிகால் யூஸ் பண்ணாவே ஈஸியாக ஒட்டி முடிச்சிடலாங்க. நம்ம பண்ணியிருக்க அந்த ஸ்டாப்லர் பின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ரேப்பர் ஒட்டும்பொழுது உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். அவுட்டர்லேருந்து பார்க்கும்பொழுது இது மெடிசன் பாக்ஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், 4 பக்கமே கவர் பண்ணுற மாதிரி நான் கிஃப்ட் ரேப்பரை அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டி முடித்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரேயில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மணி, ஏர் கிளிப்ஸு இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பொருள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ அந்த பொருட்கள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் வந்து கொலுசு, மணி, ஏர் பேண்ட், ஏர் கிளிப்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். இன்னொரு சைடில் குஷி கிளிப்ஸ், ஏர் கிளிப், பெரிய சைஸ் கிளிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் 2 பொருட்களை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4, இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸை எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை பஞ்சு யூஸ் பண்ணி அந்த பாட்டிலுக்கு மேலே ஏற்கனவே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கிஃப்ட் ரேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க. நான் அந்த பாட்டிலுக்கு மேலேயே கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அவுட்டரில் இன்னொரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை பெயிண்ட் பண்ணாமல் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் எல்லா இடத்துலையுமே அழகாக நான் வந்து இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் நார்மலாக ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெயிண்ட் பண்ணால். பட் பஞ்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே லுக்காக அழகாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு மெத்தட் கூட ட்ரை பண்ணலாங்க. ரைஸில் வந்து இந்த கலர்ஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரைஸை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே அந்த ரைஸஸை ஒட்டி விட்டீங்க அப்படின்னா பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு பஞ்சு யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதை காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காய வச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் ஒரு கனமான கயிறு எடுத்திருக்கேன். அந்த கயிறை நான் எப்படி வந்து லாக் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்களும் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த ரோப்பை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கேட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர்லாம் வாங்குகிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நியூஸ் பேப்பர்ஸை போட்டு வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா கேட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ரெடி பண்ணி கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் போடுறவங்க இதிலேயே போட்டுருவாங்க. இந்த பாக்ஸுடைய வாய்ப்பகுதி வந்து பெருசாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வாய்ப்பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து உங்களுக்கு அந்த போர்ஷன் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா எரேசர். இந்த எரேசர் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பழசாயிடுச்சு, குட்டி ஆகிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க. அந்த எரேசரை நம்ம சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம். நீங்கள் புது எரேசர் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பழைய எரேசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு பின் மட்டும் அழகாக சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. வளைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம இதனுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் எடுத்துருக்கேங்க. அந்த டபுள் சைட் டேப்பை பேக் சைடில் மட்டும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கிஃப்ட் ரேப்பர் கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பெயிண்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் குட்டியாக ஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒட்டிக்கலாங்க. இதை நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த போர்ஷனை வாலில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஹூக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கீ செயின் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படின்னா ஐடி கார்ட்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பெரிய சைஸ் எரேசர் எடுக்கிறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 ஹூக் கூட நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் வாசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.